ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வந்து ஒரு காயின் மைன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காயின் மைன் பண்ணி நம்ம எப்படி அதிகமாக ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதிகமான பிடிசி ஏர்ன் பண்ணுறது. இதை வந்து ட்ரைட்டானியம் காயின். இந்த காயின் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஒரு பிளாக் செயின் பேஸ்டு காயின், கிரிப்டோனைட்டை வச்சு நம்ம வந்து இதை மைன் பண்ணலாம். இதை எப்படி மைன் பண்ணலாம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. இது வந்து சிபியூ ஜிபியூ மூலிமாவும் மைன் பண்ணலாம், சாதாரண கம்ப்யூட்டர்லேயும் மைன் பண்ணலாம், கிராஃபிக் கார்டு வச்சு மைன் பண்ணலாம். இது மெயினாக வந்து ஷிப்பிங்காக, பேக்கேஜிங், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான காயின். இப்போ இது வந்து சிங்கப்பூர்லேருந்து இவங்க வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணிருக்காங்க. இந்த காயின் இவங்களுடைய ஓன். இது மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இதில் எல்லாமே இருக்குது. கான்டாக்டர்ஸ், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான தேவையானது இருக்கும். அதுமாரி இதுதான் வந்து பிட்காயின் டேக்கு. இந்த இடத்துல வந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் ரிலீஸ் ஆகுது, அதாவது ஒரு ஆல்ட் காயின் ரிலீஸ் ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு போஸ்ட் போடுவாங்க. வெப்சைட், ஃபேஸ்புக், அவங்களுடைய டெலகிராம், சோஷியலோட நெட்வொர்க்கிங்கோட எல்லா லிங்க்குமே கொடுப்பாங்க. அதில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்போ லான்ச் ஆகுது, எக்ஸ்சேஞ்சில் எப்போ லிஸ்ட் ஆகுது, எல்லாத்துக்குமே வந்து அவங்க நீங்கள் இதில் கேட்டிங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லுவாங்க. நான் இந்த டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் ஜென்ரலில் போயிட்டு இதை பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை எப்படி கிளியர் பண்ணுறது, எப்படி மைன் பண்ணுறது, மைனிங் சப்போர்ட்டு, உங்களுக்கு ஆஃப் டாபிக் அனௌன்ஸ்மெண்ட்டு டெய்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாலெட்டு எப்படி புதுசாக வாலெட் வந்தாலும் எல்லாமே இதில் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஜாயின் பண்ணால் டிஸ்கார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், டெலகிராம் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த காயினை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது. டீட்டெயில்ஸு, எப்போ ஆரம்பித்தாங்க, எத்தனை காயின், கிரிப்டோனைட் V7 அல்காரிதமில் ரன் ஆகுது. பூல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம போய் மைன் பண்ணோம். இதான் அந்த பூல் அட்ரஸ்ஸு. இப்போ இதில் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வாலெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாலெட் வந்து விண்டோஸ் வாலெட், ட்ரைட்டானியம் காயின் அப்படின்றது விண்டோஸ் வாலெட். நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும் ஒரு ஜிப் ஃபோல்டரு. அந்த ஜிப் ஃபோல்டர் வந்து எங்கே இருக்குன்னா டவுன்லோடில் போங்க, அது இருக்குது ஜிப் ஃபோல்டரு. அதில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரைட்டானியம் அப்படின் காயின் டி அப்படின்றத நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகி சின்க்ரைஸ்டுன்னு வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சின்க்ரைசிங்னு வரும். சர்வர் எல்லாமே ரன் ஆகிட்டே இருக்கும் கமாண்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த டேட்டில் வந்து நிற்கணும். நியூ டாப் பிளாக் டிடெக்டன் க்ரீன் கலரில் வந்ததுன்னா ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். சின்க்ரைஸ்டு முடிஞ்ச அப்புறம் நீங்கள் ட்ரை வாலெட் அப்படின்றத ஓப்பன் பண்ணணும். உங்களுடைய வாலெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணால் இங்கே க்ரியேட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். நியூ வாலெட்னா க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒரு நேம் கேட்கும், பாஸ்வேர்டு கொடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வாலெட் க்ரியேட் ஆயிரும். இப்போ நான் வந்து ஏற்கனவே என்கிட்ட வாலெட் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் க்ரியேட்டுன்னு கொடுங்க, புதுசாக இது பண்ணுறோங்க. ஓப்பன். ஓகேங்களா? என்னோடய வாலெட் நேமு, பாஸ்வேர்டு நான் என்ன கொடுத்தனோ அந்த பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கான பாஸ்வேர்டு, உங்களுக்கான வாலெட் நேம் கொடுங்க. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய வாலெட் அட்ரஸ். இப்போ நம்ம வந்து இதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய வாலெட் அட்ரஸ். இதை காப்பி பண்ணி நீங்கள் ஒரு தனியாக நோட் பேடில் போட்டுக்கோங்க. பேக்கப்புன்ற மாதிரி பேக்கப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீடு, மெமரிக்கு சீடு இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு வாலெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. அதுமாதிரி உங்களுக்கு என்ன வாலெட் அட்ரஸ் வருதோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அதை ஒரு நோட் பேடில் போட்டுருங்க. போட்ட அப்புறம் நீங்கள் வந்து இப்போ வந்து மைனிங் பண்ண போகிறீங்க. இந்த ட்ரைட்டானியம் mining.com இங்கே இருக்குது பாருங்கள் இந்த அட்ரஸ்ஸு. இது எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். இது கிரிப்டோனைட் V7 அல்காரிதமில் ரன் ஆகுது. இப்போ சி மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இதுதான் அந்த கிரிப்டோனைட் V7. ஓகேங்களா?
பூல் எல்லாமே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு XMR ஸ்டாக் GPU, அதாவது CPUலேயும் மைன் பண்ணலாம், அண்ட் GPU உங்கள்கிட்ட AMD கார்டு இருந்தாலும் மைன் பண்ணலாம், NVIDIA கார்டு ரெண்டுமே சேர்த்து ஒரே இதில் மைன் பண்ணணும். அது எப்படின்னா CPU ப்ளஸ் GPU AMD கார்டு எல்லாமே சேர்த்து ஒரே இதில் பண்ணோம். எந்த கார்டாக இருந்தாலும் இதில் அக்செப்ட் பண்ணணும், மைன் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி மைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணதை வந்து நான் டவுன்லோட்ஸில் போயிட்டு எடுக்கிறேன். XMR ஸ்டாக்குன்னு இருக்கும். இந்த ஒர்க்கு பாருங்கள், XMR ஸ்டாக்கு. இதை காப்பி பண்ணி நான் டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம இப்போ வந்து மைன் பண்ணுறோன்னு பாருங்கள். இதுதான் XMR ஸ்டாக்கு. இப்போ நீங்கள் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதை டவுன்லோட் பண்ணோன்னே ஜிப்பாக தான் வரும். நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபோல்டராக வச்சுக்கணும். நான் இதை மாதிரி காப்பி பண்ணி கொண்டு வந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணோன்னே இங்கே என்டர் 0 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 0 கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த வந்து கிரிப்டோனைட் பேஸ்டு இந்த காயினுக்கு என்ன அல்காரிதமோ அதை கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த அல்காரிதத்தை எங்கே பார்க்கணும்னா இங்கே தான் பார்க்கணும். கிரிப்டோனைட் லைட்டு V7, ஓகேங்களா? இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து பூல் அட்ரஸ் கேட்கும். எக்ஸாம்பிள் பூல் address.com அப்படின்னு அந்த பூல் அட்ரஸும் போர்ட்டும் கொடுக்கணும். இப்போ இந்த பூல் அட்ரஸ் போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே எடுத்து இங்கே வந்து கொடுத்துடணும். இப்போ வாலெட் அட்ரஸ், அதுக்கு தான் நான் வாலெட் அட்ரஸை முன்னாடியே காப்பி பண்ண சொன்னேன். இப்போ இதுதான் நம்மளுடைய வாலெட் அட்ரஸ். இதை நம்ம என்ன பண்ணோம், அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இதை காப்பி பண்ணி நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கணும், ஓகேங்களா? இப்போ அதை கொடுத்தாச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அதை கொடுத்தாச்சு. கரெக்டாக ஸ்பேஸ் இல்லாமல் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கொடுங்க. அதுக்கு தான் நோட் பேடில் போட்டு ஸ்பேஸ்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாலெட் அட்ரஸ் கொடுக்குறோம், லாகின் ஆகுது. பாஸ்வேர்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுங்க. நீங்கள் வந்து பெரும்பாலும் எக்ஸே கொடுத்துக்கலாம். அடுத்தது ரிக், இது வந்து எம்டியாகவே விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி நிறையா வந்துருச்சு. நோ, அதுக்கப்புறமும் என் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ரியோ கரன்சி அப்படின்ட்டு CPU கான்ஃபிகரேஷன் பண்ணோம். CPUவில் மைன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட்டுன்னு இங்கே வருது பாருங்கள். ரிசல்ட் அக்செப்டட் பை த போல் அப்படின்றது வரணும். ரிசல்ட் அக்செப்டட் பை த போல் அப்படின்றது வரணும். இந்த இது வந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக மைன் பண்ணுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண அப்புறம் நீங்கள் ஒர்க்கர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒர்க்கர், அதாவது இதில் வந்து உங்களுடைய வாலெட் அட்ரஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே இதை வந்து மைன் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 HS ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்குது. இது போக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 130 kHz 185 kHz ஸ்பீடு வரைக்கும் கொடுத்துருக்கு. நான் ஒரு 2 கார்டு வச்சு மெயின் பண்ணுறேன். என்னுடைய பேமெண்ட்லாம் எனக்கு வந்ததெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் என்னோடய பேமெண்ட்டு. இந்த காயின் இன்னும் கரண்ட்டாக எக்ஸ்சேஞ்சில் இன்னும் லான்ச் ஆகலை. இதை நம்ம முன்னாடியே மைன் பண்ணி வச்சுருந்து இது வந்து எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆகும்போது நீங்கள் இதை வந்து செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா காயின் நீங்கள் மைன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சமயம் அதிகமாக ஏர்ன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த காயினை பற்றி நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். இது வந்து நீங்கள் CPUலும் வச்சு மைன் பண்ணலாம், இல்லை நீங்கள் GPU இருந்தாலும் அதை வச்சு மைன் பண்ணலாம். இது வந்து இப்போ நம்ம மைன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து ஹார்ஸ் ரேட் செக் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து அக்செப்ட் பண்ணி காயின் மைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ ஹார்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1757, அதாவது 1.7 1757 HS ஸ்பீடில் ரன் ஆகுது. NVIDIA கார்டு போட்டிருக்கேன், 128 கிடைக்குது. AMD கார்டு 1200, CPUவில் மட்டும் 404. அதனால தான் CPUலையும் மைன் பண்ணலான்னு.
உங்கள் சிபியூவில் மைன் பண்ணாலே நீங்கள் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் இதில் எடுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இது சிபியூவாலையும் மைன் பண்ணலாம், ஏஎம்டி கார்டு, என்விடியா கார்டு, இது எல்லாமே மைன் பண்ணலாம். இது ஃப்ரீ தான். நீங்கள் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் பண்ண வேணாம். நீங்கள் மைன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இதை வந்து எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆகும்போது இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆகும்போது வித்தரலாம். அதை தான் அப்படி சொல்கிறேன். இப்போ இவங்க வாலெட்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரைட்டானியம் உங்களுக்கு வாலெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சப்போர்ட்டில் போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். மைனிங் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மைனிங் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. டெவ் டீம் இருக்குது. உங்களுக்கு வந்து பூல் ஆப்ரேட்டர் இருக்காங்க. நீங்கள் எந்த பூலில் மைன் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட டவுட் கேட்டுக்கலாம். அவங்களுடைய இது எல்லாமே இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட்டில் போனீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே வரும். எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபோவில் போனீங்கன்னா அவங்க எக்ஸ்சேஞ்சில் இதில் லான்ச் பண்ண போகிறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த காயின் இப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மைன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து எவ்ரி 1 hours வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மற்றபடி நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம். இது பாட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃப்ரீ தான். இப்போ இந்த ட்ரைட்டானியம் காயின் எப்படி மைன் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மைன் பண்ணுற காயினை வந்து நம்ம வாலெட்டில் நம்ம வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு நல்ல ரேட்டு வரும்போது விற்கணும். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் விற்கலாம். இது முழுக்க ஃப்ரீ தான். இது வந்து எந்த இதுவும் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அண்ட் கால்குலேட்டர்னு இருக்குது. இதில் வந்து இப்போ வந்து 1 KHSனால் எவ்வளோ காயின் வரும்? ஒரு 33 காயின் வருது. இதே 2 KHS ஸ்பீட்னா 66 காயின். இப்போ ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிட்ட உங்களுக்கு கொடுத்தாலே வந்து 6 காயின் வருது. இதே வந்து எனக்கு வந்து 400 கொடுக்குது சிபியூவில் மைன் பண்ணாலே எனக்கு வந்து 13 காயின் வந்து நான் வந்து டெய்லி இதில் மைன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மைன் பண்ணும்போது ஒரு டெய்லி மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour வந்து நீங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மைன் பண்ணுங்கள். தொடர்ந்து மைன் பண்ணாதீங்க, ஹீட் ஆகும், நல்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ எனக்கு மைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் மைன் பண்ணுறதை காட்டுறேன். இப்போ ஹார்ஸ் ரேட் திரும்பி நான் செக் பண்ணுறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக மைன் ஆகிட்டே தான் இருக்குது. ரிஜெக்ட் ஆகுது. இப்போ பூல் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரிசல்ட் பாருங்கள், அக்செப்டட் பை பூல் அப்படின்னு வருது. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரிஜெக்டட்னு வந்ததுன்னா நீங்கள் வந்து இதை ரீஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து திரும்பி ரன் பண்ணணும். இதை நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள். அதுமாரி நீங்கள் வந்து இது ரிசல்ட் அக்செப்டட் பை த பூல் அப்படின்னு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அதில் காயின் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரிஜெக்டடுன்னு வந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் திரும்பி வந்து ரீகன்சிடர் பண்ணணும். நீங்கள் பண்ண ஒர்க்கில் ஏதோ தப்பு இருக்குன்னா தான் உங்களுக்கு ரிஜெக்டடுன்னு வரும். அதனால் திரும்பி நீங்கள் நல்லா நான் சொன்னதை ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோவை பார்த்து கரெக்டாக அதேமாரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வரும். இப்போ பாருங்கள், ரிஜெக்டடுன்னு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம வந்து இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். வாலெட்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இது பார்த்துக்கிட்டே இருங்க. நெட்வொர்க் கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். நியூ பிளாக் டிடெக்டர்னு வருது. ஒரு சமயம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக சேவ் ஆகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. அதனால் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ரன் பண்ணுங்கள். அதுமாதிரி ஆன்டிவைரஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்டிவைரஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மைன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த எந்த சாஃப்ட்வேர் இதில் வாலெட் டவுன்லோட் பண்ணாலும் XMR ஸ்டாக் டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஆன்டிவைரஸை இந்த எந்த ஒரு காயின் மைன் பண்ணாலும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மைன் பண்ணணும். இந்த ஃபயர் வால் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம காயின் மைன் பண்ண முடியும். எந்த ஒரு இதுவுமே ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா.